பெரிய இமாலய சாதனை நீ படைச்சிட்ட, அப்ப அதே ஏறி சாதனை படைச்சிட்டா அப்பாவுக்கு அப்படியே ஒரு விஷயம் கொடுக்க நான் நினைச்சேன். ரொம்ப காத்து ஏறவே முடியல. அப்ப அந்த கைடு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா இறந்துருவீங்க. அங்க எவ்வளவு -30 இருந்து 35 வந்து டெம்பரேச்சர். பனிக்கரடி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல பனிக்கரடி இல்ல, என்ன இருந்துச்சு அப்படின்னா நரிகள் இருந்துச்சு. உயரமான மலை மவுண்ட் எல்பிரஸ் 5642 மீட்டர். அதை வந்து தமிழகத்திலிருந்து குறைந்த வயதுல ஒரு ஆண்மகனை நான் வந்து ஏறி சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இலக்கு என்பது இருக்கும். அந்த வகையில் ஐரோப்பிய கண்டத்தில் 6 நாடுகள் இருக்கின்றன. அது ரஷ்யாவில் உள்ள எல்பிரஸ் என்பது மிக உயரமான மலை. இந்த மலையில் ஏறி சாதனை படைத்த முதல் தமிழர், குறைந்த வயது என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் வெங்கடேஷ் சுப்பிரமணியன். அவரோடு நான் பேசலாம். வணக்கம் பிரதர், வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மலை ஏறணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது, எப்படி வந்தது? எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம அப்பாவுக்கு வந்து காசு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை தாண்டி அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் என்ன கொடுக்கணும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஐடியா இருந்துச்சு, என்ன ஏதாச்சும் பெருசாக கொடுக்கணும் அப்படின்ட்டு, அழியா புகழ் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து பெரிய மலையேறி சாதனை படைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்டு வளர்ந்த பையனா. அப்போது போன வருஷம் மே மந்தில் வந்து முத்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து நான் பார்க்குறேன். அந்த அக்கா வந்து எவரெஸ்ட் ஏறின முதல் பெண்மணி, தமிழக பெண்மணி. அவங்கள பார்த்தப்போ எனக்கு வந்து, அப்போ ஒரு விவசாயியோட மகனா நம்மளும் வந்து 7 கண்டத்தில் இருக்க உயரமான இடத்துல நம்ம காலை பதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து இப்போ நான் ஏறிக்கு வந்து ஐரோப்பா கண்டத்தோட மிக உயரமான மலை மவுண்ட் எல்பிரஸ் 5642 மீட்டர். அதை வந்து தமிழகத்திலிருந்து குறைந்த வயதில் ஒரு ஆண்மகனை நான் வந்து ஏறி சப்மிட் பண்ணியிருக்கேன். எவ்வளவு நேரத்தில் ஏறணும்? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரங்கள் ஆச்சு ஏறி முடிக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின தன்னைக்கு எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. நாங்கள் ஏறிட்டு இருக்க ஒரு 4800 மீட்டரில் இருக்கும்போது வந்து பயங்கர காற்று, ரொம்ப காற்று, ஏறவே முடியல. அப்போ அந்த கைடு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இறந்துருவீங்க, கண்டிப்பாக நம்ம வந்து கீழே இறங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை. அப்புறம் திருப்பி மறுநாளே ட்ரை பண்ணி ஆகஸ்ட் 17 ஏர்லி மார்னிங் 6:30 வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். நான் அந்த ரெக்கார்டையும் அதில் வைக்கிறேன். இப்போது ரஷ்யா அப்படிங்கிறப்பவே தெரியும், ரொம்ப ஒரு குளிர் பிரதேசம். இங்கே வந்து அந்த வெதர் எப்படி இருந்தது, அங்கே இருந்த சவால்கள் என்ன? அது ஒரு பனிப்படர்ந்த மலையாக இருந்திருக்கும். அங்கே வந்து ஏதாவது வந்து விஷப்பூச்சிகளோ இல்லை வேற ஏதாவது ஆபத்துகள்? இல்லை, ஆபத்துன்னு வச்சோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து அதிகபட்ச குளிரே வந்து ஊட்டி கொடைக்கானல் குளிர் தான். நம்ம அதை தாண்டி வேறு எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். அங்கே எவ்வளோ -30 35 வந்து டெம்பரேச்சர். அதை வந்து தாங்கவே முடியல, ரொம்ப குளிர். எனக்கு கை கால்லாம் வீங்கிருச்சு, என்னால் ரொம்ப அழுது. அந்த கையில் வச்சிருக்க ஆக்ஸை வந்து என்னால் பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி மிருகங்கள் அங்கே எதுவும் கிடையாது. அந்த குளிரையும் அந்த அட்மாஸ்பியர் அந்த டெம்பரேச்சர் வந்து தாங்குறதுக்கான சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கணும். பனிக்கரடி எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை பனிக்கரடி இல்லை, என்ன இருந்துச்சு அப்படின்னா நரிகள் இருந்துச்சு. சில நரிகள் மட்டும் இருந்துச்சு, அது நம்மள ஒன்றும் பண்ணாது, அது போயிடும். அந்த குளிருக்கு தாங்குதா? அதான் -35. அதான் சொன்னல, அவங்க வந்து அந்த கொடைக்கானல் ஊட்டி குளிரை பார்த்த நம்ம ஸ்னோ பேக்ரவுண்டே நமக்கு கிடையாது இல்லைங்களா. அப்போ இதுல இருந்து நம்ம அங்கே போய் அந்த சவாலை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எப்படியாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை நான் அதை பண்ணிட்டேன். அதாவது இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு கூட ஒரு ஆசை வரும், நாமளும் ஏறலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. இதை வந்து சாதாரணமாக ஏற முடியுமா? இதுக்கான பயிற்சிங்கிறது எங்கே எடுக்கணும், எந்த மலையில் எடுக்கணும், எப்படி? இதுக்கு சில கோர்சஸ்லாம் உண்டு. பேசிக் மவுண்டனியரிங், அட்வான்ஸ் மவுண்டனியரிங் கோர்ஸ்லாம் உண்டு. இதில் நம்ம சைடு கிடையாது, நம்ம நார்த் சைடு போகிறோம். நம்ம சைடுக்கு இதை பற்றி ஐடியாவே இருக்காது நம்மகிட்ட. அந்த சைடு போய் அந்த கோர்ஸில் நம்ம முடித்தோம் அப்படின்னா சில டெக்னிக்ஸ்லாம் நம்ம கற்றுக்கலாம். மவுண்டன் ஏறியதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பக்கம் போய் அந்த ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னா. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் ஒரு மெடல் வாங்குறது அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு நினைப்பாங்க. மலை ஏறுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல. இல்லை, நான் அதை தான் அவங்க கிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, பெரிய மலையேறி சாதனை படைச்சிட்ட அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குல்ல. என்ன பண்ணா, மவுண்டனிங் ஒரு ஸ்போர்ட் தான், கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்போர்ட். பட் மற்ற இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப இண்டிவிஜுவலாக தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 பேர் தான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராஜசேகர் பச்சை அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்க, முத்தமிழ் செல்வி அக்கா பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி யாரும் அந்த ட்ரெயின் எடுக்கல, முயற்சி எடுக்கல. இது மற்ற ஸ்போர்ட்ஸில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர்ற மாதிரி இதுலேயும் வந்து தமிழர்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இது. தமிழ்நாட்டோட ஒரு தூத்துக்குடி மாவட்டம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டம், தொழில் வாய்ப்புகள்லாம் சொல்ல முடியாத ஒரு மாவட்டத்திலேருந்து, கழுகுமலை கிராமத்திலேருந்து பிறந்த உங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது? அதாவது வந்து குழந்தைகள் வந்து
தான் அப்பாவுக்கு வந்து நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும், நமக்கு வந்து சில சொத்துக்கள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, காசு பணம் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். காரணம் எதை பார்த்து இந்த எண்ணம் வந்து எதுக்காக இந்த ஆசை என் மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, நம்ம அப்பா கொடுக்க போற விஷயம் அழியவே கூடாது. நான் கொடுக்குற விஷயம் பெரிய விஷயமா இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, பெரிய இமாலய சாதனை நீ படைச்சிட்ட, அப்ப அதே ஏறி சாதனை படைச்சிட்டா அப்பாவுக்கு அப்படியே ஒரு விஷயம் கொடுக்குன்னு நான் நினைச்சேன். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு இமாலய சாதனையா அப்படின்லாம் கேட்பாங்க. இமயமலையில ஏறுறது தான் வந்து ஒரு பெரிய சாதனை, உலகத்திலேயே மிக உயரமான ஒரு எவரெஸ்ட் மலை. அது ஏறுறதுக்கான திட்டம் இருக்கா? ஆமா, எனக்கு என்னோட ஃபியூச்சர் கோல் என்ன அப்படின்னா, இந்தியால இருந்து தமிழ்நாட்டில் 7 கண்டத்தில் உள்ள உயரமான மலையையும் குறைஞ்ச வயசுல சப்மிட் பண்ண, அதாவது ஒரே வருஷத்துல முடிக்கணும். இதை வந்து நார்த் சைடு யாருமே இதை முடிக்கல. ஒரு ஸ்னோ பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து ஒரே வருஷத்துல முடிச்சு ஒரு ரெக்கார்டு செட் பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட எய்ம். இப்போ நீங்கள் குறிப்பிடுற மாதிரி பார்த்தா அந்த எல்ப்ரஸ் மலை அப்படிங்கிறது ஒரு 5600 மீட்டர் தான். எவரெஸ்ட் அப்படிங்கிறது 8000 சில்லறையா? அது எவ்வளோ டிஃப்ரென்ஸு? இதை வந்து ஒரு 3000 மீட்டரை வந்து கடக்கிறது எளிதான விஷயமா? இல்ல, அதுக்காக தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் செட் பண்ணாம நான் மவுண்ட் எல்ப்ரஸ் செட் பண்ணேன். முதல்ல என்னோட பாடி வந்து அதுக்காக அடாப்ட் ஆகணும், என்னால முடியுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எல்ப்ரஸ் சப்மிட் பண்ணேன். இப்போ அடுத்த மவுண்டைன் அர்ஜென்டினால உள்ள மவுண்ட் அகான்காகோ அப்படிங்கிற ஒரு மவுண்டைன் வந்து கிளைம் பண்ண போறேன். இதெல்லாம் பண்ணும்போது என் உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகி அதுக்கு வழி கொடுத்துரும் அப்படின்னு நான் நம்பிக்கையில தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். எவரெஸ்ட் வந்து 8148 மீட்டர். அதை அடிக்கணும் அப்படின்னா சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அடிக்கணும்ல. ஸோ அதனால வந்து மவுண்ட் எல்ப்ரஸ், அடுத்த மவுண்ட் அகான்காகோ, அடுத்த ஏப்ரல் மேல நான் கண்டிப்பா எவரெஸ்ட் ஏறுவேன். அப்பாவுக்கு ஒரு அழியாத புகழை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. அப்பா இப்போ என்ன ஃபீல் பண்றாரு? ஊருக்குள்ள எப்படி இருக்கு? என்ன அப்படின்னா, நான் அப்பா கிட்ட வந்து சொல்லவே இல்லை. போகும்போது எதுவுமே சொல்ல, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே சொல்ல. சில நியூஸ் சேனல்ஸ்ல வந்த நியூஸை பார்த்துட்டு மட்டுமே தான் அப்பா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேன், எங்கடா தம்பி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அப்பா தெரியும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. நான் மவுண்டைன் மேல இந்த வார்த்தைகள் சொன்னேன். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்த என்னோட அப்பா பேரு நல்லசாமி அப்படின்னு சொன்னது அப்பாவுக்கு வந்து, நான் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருந்தாலும் அதுக்கு அப்பாக்கு ஈடா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. என்கிட்ட பெருசா எதுவும் சொல்லிக்கல, பட் அவ்வளோ சந்தோஷம் அப்பாவுக்கு. இது எவ்வளோ நாள் ஆச்சு? இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு? இது வந்து 5 to 6 lakhs வரைக்கும் செலவாச்சு. இதை நான் வந்து நானா துபாயில போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணி சில சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து இதை நானே எனக்காக இது பண்ணிக்கிட்டேன். அந்த மலையில வந்து நீங்க பார்த்து பிரமிச்ச விஷயம், இல்ல அந்த மலை உச்சியில நிக்கிறப்போ கீழே பாக்குறப்போ எப்படி? அந்த உச்சியில நின்று பார்த்தப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எங்க அப்பாவோட குரல் வந்து அந்த உச்சியில இருக்கிற மலையில கேட்டுச்சு. அப்போ இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற 6 கண்டத்திலையும் சீக்கிரமா கேட்கும், எவரெஸ்ட் மேலேயும் கேட்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆசை வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தது. கண்டிப்பா வந்து நான் ஏறிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த உச்சியில இருக்கும்போது எனக்கு தோணுச்சு. ஒரே வருஷத்துல கண்டிப்பா மீதி இருக்கிற 6 கண்டத்திலேயே அப்பா பேரு கேட்கும், நம்ம நாட்டோட கொடி பறக்கும். அதாவது இந்த மாதிரி மலை ஏறணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய பிசிக் எப்படி இருக்கணும்? அதுக்கு வந்து என்ன மாதிரியான பயிற்சி? பிசிக் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னா, நம்ம அந்த சில வெயிட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பிசிக்கை விட மென்டலி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க பாதி மலையில இருக்கும்போது மென்டலா உங்களை உடைக்கும், நீங்க கீழே இறங்கிரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களை உடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை தாண்டி சில விஷயங்கள் நமக்கு மனசு தோணும், இல்லை நம்ம கண்டிப்பா முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மேல கொண்டு போய்கிட்டே இருக்கும். உடம்பளவுல எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை விட மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.